என் அன்பு குழந்தையே, எந்த நேரமும் உன்னை சுற்றி ஏதோ நிறைந்த உலகம் போல இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என்ன நினைக்கின்றது என்று அறிய முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நமக்கு ஏதேனும் செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நமக்கு யாரேனும் ஏதேனும் செய்திருப்பார்களோ என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன் அம்மாவாகிய நான் இன்று உனக்கு அதற்கான தீர்வினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு செய்வினைகள் செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனால் என் குழந்தை உனக்கு அத்தகைய பயம் வந்துவிட்டது. உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன். அந்த பயம் உனக்கு தேவையா தேவையில்லாததா என்பதனை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இது போன்ற உனக்கு செய்ய நினைத்தவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இன்று உன்னை தேடி உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ எத்தனை நாட்களாக இதனை அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய்? என்ன நடக்கின்றது என்பதனை வாழ்க்கையில் அறிய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். நாம் என்ன செய்கின்ற அளவுக்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமோ என்ற எண்ணமும் எந்நேரம் உனக்கு வர ஆரம்பித்து விட்டது. என் குழந்தையே, எந்நேரமும் இதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன்னுடைய நிம்மதியினை சில காலமாக தொலைத்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் காரணம் உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைதான். உறவினர்கள் சொத்து சம்பந்தமாக உன்னிடம் மிகப்பெரிய பிரச்சனையில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் நடந்து உன்னை நன்றாக இருக்க மாட்டாய் என்று மண்ணை தூர்த்தி வாரிவிட்டு சென்று விட்டார்கள். என் குழந்தையே, அன்றிலிருந்து உனக்கு மனதில் பயம் வந்துவிட்டது. தவறேதும் செய்யாமல் நம்மை பழிவாங்கும் அவர்களுக்கு பழி சொல்களுக்கு ஆளாகி விட்டார்களே. நியாயம் நம் பக்கம் இருந்தாலும் நியாயம் இருப்பது போல் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நினைக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன் அம்மாவாகிய நான் இன்று உனக்கு அதற்கான ஒரு தெளிவினை கொடுத்து விடுகின்றேன். செய்வினைகள் செய்தவர்கள் யார் என்பதனையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன். அவர்கள் யார் மூலமாக இந்த செய்வினைகளை செய்தார்கள், அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை உனக்கு சொல்வதற்காக நான் இன்று நிச்சயமாக சொல்கின்றேன். நீ என் வாக்கினை முழுமையாக கேள். நிச்சயமாக உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். செய்வினைகள் என்பது ஒருவர் உன்னை வாழவிடாமல் ஆக்குவதற்காக செய்கின்ற விஷயம் கிடையாது. நீ செய்கின்ற விஷயத்தை வைத்து உன்னை அழிக்க நினைப்பார்கள். என் குழந்தையை, அப்படித்தான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களையும் தேடி சென்றது நிதர்சனமான உண்மை. இது உண்மையாகவே நடந்த விஷயம்தான். என் குழந்தை, நீ பயந்ததில் ஒரு நியாயம் இருக்கின்றது என்பதனால் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்தேன். இல்லை என்றால் உன் செய்வினைகள் என்று எதுவும் கிடையாது, உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அம்மா என் வாக்கினை நான் முடித்திருப்பேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். உனக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே சென்று உனக்கான விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள். உன் அம்மாவிற்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் உன்னை அழிக்கவே திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள் என்று நான் அதன் பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். இந்த பிரச்சனை என்ன, அப்படி என் குழந்தை என்ன தவறு செய்தாய் என்று பார்க்க நேர்ந்த பொழுதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, உன் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் தவறினை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை, அதனால் அவர்களுக்கான தீர்வினை அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை அழித்து விட்டால் அவர்களுக்கு எதிரிகள் துரோகிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுடைய பக்கத்தில் நீ அவர்களுக்கு
துரோகியாக தெரிகின்றாய். ஆனால் உண்மையே உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பதே ஒன்று. என் குழந்தை, இன்று உனக்கு அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய். எப்பொழுதுமே என் குழந்தை, நீ நிம்மதியில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகுதான் என்ன பிரச்சனை, அப்படி என்ன தவறு செய்தாய் என்று பார்க்க நேர்ந்த பொழுதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன், உனக்கு உன்மேல் எந்த தவறும் இல்லை என்று. என் தங்கமே, என்னை பார்த்த பிறகு எந்த தீய சக்தியும் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள், உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் உனக்கு எப்பொழுதுமே நிம்மதியில்லாமல் இருக்கின்றது என்று உனக்கு 1000 பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இத்தனை பிரச்சனையிலும் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததே என்று நீ சந்தேகப்பட்டு நினைப்பதும் உண்மைதான். ஆனால் அதை செய்கின்ற வேளையில்தான் உன் அம்மா நான் இது கூட இந்த அம்மாவாகிய என்னால் செய்ய முடியாதா என்று நினைத்து கொண்டிருந்தேன். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு பலிக்கும் என்பதனை மறந்துவிடாதே. தீயவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் அளிக்காது என்பதனை நீ மறந்துவிடாதே. உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவலுக்கு நின்று கொண்டிருப்பது யார் என்று நினைக்கின்றாய்? உன் அம்மா நான் அல்லவா உனக்கு காவலாக இருக்கின்றேன். உன் அம்மா இங்கே இருந்து உனக்கு காவலாக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. என்னை பார்த்த பிறகும் அந்த தீய சக்தி உன்னை தொட்டு விடுமா? அதனால் அங்கேயே அவர்களை நிறுத்திவிட்டதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு அவர்களுக்கு நான் பாடத்தை புகட்டியிருக்கின்றேன். என் குழந்தையே, இதனை செய்ய நினைத்தவர்கள் உன்னுடைய உறவுகள், ஒன்றுவிட்ட உறவுகள். அவர்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்பதனையும் புரிந்து கொள். அவர்களுக்கு ஆரம்பிக்கின்ற பெயர்களை உனக்கு நான் சொல்கின்றேன். இதில் யாராவது அந்த சகோதர சகோதரிகளினுடன் ஒருவருடைய பெயர் புரிந்தாலே நான் சொன்ன விஷயம் என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, எழுத்துக்கள் ஆரம்பிக்கின்றதை நான் உனக்கு சொல்கின்றேன். அதில் நிச்சயமாக ஒருவரை நீயே தெரிந்து கொள்வாய். அதில் உனக்கு இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே. பெயர்களினுடைய முதல் எழுத்துக்கள் தா, தி, பா, கோ, ஆ. இதில் ஏதாவது ஒரு எழுத்துக்கள் நிச்சயமாக உனக்கு துரோகத்தை செய்தவர்களினுடைய பெயர்களாக இருக்கும். இதில் செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களின் பெயர் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய். அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக பாசத்தோடும் அன்போடும் பழகியது போல நடித்தவர்களுக்கு இப்பொழுது நடிக்க தெரியாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த நடிப்புதான் என்று உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் எத்தனை கொடூரமான எண்ணம் இருந்திருக்கின்றது என்பதனையும் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் அதனால் என் பிள்ளையே, நீ யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ மனதார நினைத்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய செயல்களை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. அதற்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் அம்மாவிற்கு நீ யாருக்கு எந்த கெடுதல் செய்தால் மட்டுமே அதை என்னால் மன்னிக்கவே முடியாது. மற்றபடி உன் அம்மா உனக்கு எல்லா நேரத்திலும் நான் துணையாக நின்று கொண்டிருப்பேன். ஓம் சக்தி.